மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் அமைப்பு சார்பிலே நம்முடைய முக்தியடைந்த நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களை எல்லாம் நல்வழிப்படுத்திய காஞ்சி மகான் உமாச்சி தாத்தா மகாபரிவா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற ஸ்ரீ மகாபரிவா ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகளுடைய ஜெயந்தி உற்சவம் ஆக்சுவலாக வருகிற 31ஆம் தேதி வைகாசி அனுஷம் என்று அவருடைய ஜெயந்தி. அதை முன்னிட்டு ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக சென்னையிலே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பெற்று நம்முடைய சுசித்ரா பாலசுப்ரமணியம் அவருடைய இறை வாழ்த்து பாடலோடு இந்த நிகழ்வு தொடங்குகிறது. मैत्रीं भजत अखिल हृजेत्रीं मैत्रीं भजत अखिल हृजेत्रीं मैत्रीं भजत अखिल हृजेत्रीं आत्मवदेव परानपि पश्यत युद्धं त्यजत स्पर्धां त्यजत त्यजत परेष्वक्रमणं मैत्रीं भजत अखिल हृजेत्रीं जननीं पृथिवी कामदुघास्ते जननीं पृथिवी कामदुघास्ते जनको देवः सकल दयाळो जनको देवः सकल दयाळो धाम्यत दत्त दयत्वं जनता धाम्यत दत्त दयत्वं जनता श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां श्रेयो भूयात् सकल जनानां. அனுஷத்தின் அனுக்கிரகம் சார்பில் சென்னையிலே பெரியவா ஜெயந்தியை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக தீர்மானிக்க பெற்று சிறப்பு விருந்தினர்கள் தீர்மானிக்க பெற்று விருது பெறுவோர் பட்டியலும் தீர்மானிக்க பெற்று பெரியவா அவார்டு வாங்குறது ஒரு பெரிய விஷயம். நான் மடத்து சார்பா 5-6 முறை காஞ்சிபுரத்திலேயே நடத்தியிருக்கிறேன். மதுரை அருகே பொய்கை கரைப்பட்டியில் அழகர் கோவில் அருகே மகாபரிவாளுக்கு என்று ஒரு தனியாக கோவில் கட்டப்படுகிற பணி தொடங்க பெற்று ஒரு 75% பூர்த்தியாகி இன்னும் ஒரு 6-8 மாதத்திலே கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. நெல்லை பாலு அவர்கள் கட்டி கொண்டிருக்கின்ற மகாபெரியவா கோவிலுக்கு சென்று நான் நேரில் பார்த்தேன் சில மாதங்களுக்கு முன்பு. மிக அழகான இடத்துல ஒரு அமைதியான சோலையில் ஏராளமான மரங்களுடன் அந்த மரங்கள்லாம் வச்சு இப்போ தயார் பண்ண ஒரு இடத்த தயார் பண்ணுறதா தான் இன்னும் 40 வருஷம் ஆகும். ஒரு 50-60 வயதுடைய மரங்கள் மிக அழகான சூழ்நிலையிலே மிகச்சிறப்பாக அந்த கட்டடத்தை அந்த கோவிலை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். ஒரு பல்கலைக்கழகமோ ஒரு அரசாங்கமோ ஒரு மிகப்பெரிய நிறுவனமோ செய்ய வேண்டிய ஒரு பணியை நெல்லை பாலு அவர்கள் தனிப்பட்ட முறையிலே செய்து பிரமாதப்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாம் மதுரைக்கு செல்ல நேர்ந்தால் தயவு செய்து அழகர் கோயிலுக்கு நீங்கள் ஒரு முறை, அது வந்து ஒரு 18 கிலோமீட்டர் தான் மதுரையிலிருந்து, நீங்கள் அவசியமாக சென்று நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பக்கத்திலேயே ஒரு முதியோர் இல்லத்தையும் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை. கோயில் 2 கோடி, கோசாலையும் இருக்குது. இப்படியே சொல்லிகிட்டே இருக்காரு. மற்றவர்கள் அறிவிப்புடன் நின்று போய்விடும். ஆனால் நெல்லை பாலு அவர்கள் சொன்னால் சொல்வதை செய்பவர், செய்து கொண்டிருப்பவர். மகாபெரியவா விருதை இவர்களெல்லாம் தேர்ந்தெடுத்து இவர் வழங்குவது மிகவும் பாராட்டுக்குரிய செயலாக இருக்கிறது.
அண்டே ஐயா அவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டது நம் நிகழ்வின் உச்சம். Today, receiving Sri Mahaperiva Virudhu is truly a blessed and emotional moment for me. அவர்களின் அருள் நிழலில் இந்த விருதை பெறுவது என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாக்கியம் என்று நான் கருதுகின்றேன். என்னோட இன்னொரு கசின் விழுப்புரத்திலேருந்து he had given us a message. That year was my first award of Karthik Fine Arts நடனமாமணி. ஸோ அழகாக அவர் எழுதினார், அண்ணனுக்கோ காஞ்சி பெரியவா கொடுத்தது கிரீடா மாமணி, தங்கைக்கோ கார்த்திக் ஃபைன் ஆர்ட்ஸ் கொடுப்பது நடனமாமணி அப்படின்னு அவர் எழுதிச்சு. ரொம்ப தேங்க்ஸ் நெல்லை பாபு சார், நீங்கள் எனக்கு அதை ஞாபகப்படுத்தினதுக்கு. ஸோ அவ்வளவு பெருமை சக்தி எல்லாம் வாய்ந்த அந்த அருள் நமக்கு காஞ்சி பெரியவா இவன் அருள் இவர் மூலியமாக ரொம்ப எங்களுக்கு கிடைத்தது பெரும் பாக்கியம். மகாபெரிவா விருது வந்து நான் நிறைய தரம் மதுரையில் வந்து நிறைய ஒரு 5-6 தரம் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். எங்கேயா நிறையா பேருக்கு சைன் பண்ணி நானும் நம்ம ரவி அண்ணாவும் சரி லேனா அண்ணாவும் சரி நிறைய ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்கோம். நிறையா பேருக்கு விருதுகள் நாங்கள் கொடுத்துருக்கோம். முதல் முறையாக நீங்கள் எனக்கு கொடுத்தது, அதுவும் சென்னையிலே வச்சு கொடுத்தது மிகப்பெரிய சந்தோஷம். மதுரைக்கு எப்போ போனாலும் சரி அவரை சுற்றி ஒரு பெரிய ப்ரெஸ் கூட்டமே இருக்கும். எதுவாக இருந்தாலும் சரி இப்போ பேசினா அடுத்து ஒரு 10 நிமிஷத்துல லைவ்ல வந்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு அவர் நடையிலையும் ஃபாஸ்ட்டு, ஓடுறதுலையும் ஃபாஸ்ட்டு, ப்ரெஸ்லையும் ஃபாஸ்ட்டு, செய்திகளை கொண்டு போய் சேர்க்கறதுலையும் ஃபாஸ்ட்டு, மக்களுக்கு கொண்டு உணவு வழங்குறதுலையும் பயங்கர ஃபாஸ்ட். ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் யார் இருப்பான்னு கேட்டால் அது நெல்லை பாலுவா மட்டும்தான் இருக்கணும். அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் நிறைய உதவிகள் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய சேவைகள் பண்ணிட்டு இருக்காரு. நானும் ரவி அண்ணா மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி தான் போய் மகாபெரிவா கோயிலை பார்த்துட்டு வந்தேன். நல்ல காத்தோட்டமான பகுதி, அழகர் கோயில் பக்கத்திலே இருக்கு. இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள கும்பாபிஷேகம் நடந்துடும். அதுக்கு என்ன பெரியவாருடைய கைங்காரியம் மாதிரி நம்மளால முடிஞ்சவங்க யார் இங்கே இருக்கிறவங்க அவருக்கு ஏதாவது பண உதவிகள் பண்ணா இன்னும் சீக்கிரமாவே சிறப்பாவே அந்த கோயிலை கட்டி முடிச்சிருவாரு. நான் கிட்டத்தட்ட 30-35 ஆண்டுகளாக அவரை நான் நன்கு அறிவேன். ஏதாவது ஒரு நாள் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அவர் தூக்கமே வராது. பணத்துக்கு என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால், அண்ணா நீ ஏன்னா அதை பற்றி என்னை பேசுகிற, அதை நான் பார்த்துக்கிறேன். நாம் இங்கே எல்லாரையும் வரவழைத்து மகாபெரிவாளை வச்சு இப்படி ஒரு விழா, இப்படி ஒரு ஃபங்க்ஷன், இப்படி ஒரு கோவில், இப்படி ஒரு அன்னதானம் வாழ்கிறவர் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஒரு விருது இன்றைய தினம் கிடைத்தது நிச்சயமாக குருவினுடைய ஆசீர்வாதம், மகாபெரிவாவினுடைய ஒரு அனுகிரகம். அதே போல எத்தனையோ பெரியோர்கள் வீட்டில் என்னுடைய பாட்டி, என்னுடைய குரு ஆரம்பிச்சு அத்தனை பேருடைய ஒரு ஆசீர்வாத பலத்தினால இன்று இந்த ஒரு விருது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை முதல்ல தெரிவித்துக் கொண்டு, நம்ம விருது யார்கிட்டேருந்து வாங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு பிளெஸிங். அந்த விதத்துல பத்மஸ்ரீ ஹண்டிய சார் அவர்களிடத்துல இருந்து இன்னைக்கு வாங்கினது இந்த விருதானது என் வாழ்நாள்ல ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். ஒரு 72 மணி நேரத்தில் இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவை நெல்லை பாலுவால் மட்டும்தான் அமைக்க முடியும். ஒன்றுமே இல்லை. 3 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார், அண்ணா நான் 27, 28 சென்னையில் இருக்கேன், இப்படிதான் ஏதோ ஒரு விழா வைக்கலாமான்னார். என்ன விழான்னு? மகாபெரிவா விருது கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன சுவாமி 3 நாள் கூட இல்லையே என்ன?
அதை பற்றி கவலைப்படாதீங்கண்ணா, யாரை கூப்பிடலான்னு எனக்கு முதல்ல சாய்ஸ். நான் முதல்ல சொன்ன உடனே பாலுக்கிட்ட சொன்னேன், பாலுன்னா அண்டே சாரை கூப்பிடுவோம், அண்டே சார் வந்து கொடுத்தா நமக்கு மிகப்பெரிய கௌரவமாக இருக்கும். ஸோ இந்த விருது யார் கையால் பெற வேண்டும் என்று மகா பெரியவர் நினைத்தாரோ அவர் கையால் இன்று கிடைத்திருக்கிறது. கிராமந்தோறும் சுகாதார மையம் அமைக்க வேண்டும் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆரிடம் சொல்லி இன்றைக்கி கிராமம் முழுக்க மக்கள் எல்லாம் தரமான மருத்துவம் பெறுவதற்கு காரணமான ஒரு மருத்துவரிடம் நாம் இன்று விருது பெறுகிறோம் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமை. நிஜமாகவே எனக்கு முதுகில் தட்டுற எஃபெக்ட் இன்னைக்கு அவ்வளோ இருக்குது. காரணம் என்னென்னா, மகாபெரியவா வந்து நான் நிறைய தரம் போய் காஞ்சிபுரத்தில் பார்த்தது உண்டு சின்ன வயசுலேருந்து. நானும் காஞ்சிபுரம் தான், பக்கத்தில் மாமண்டூர், அங்கே காஞ்சிபுரம் பக்கத்தில். இன்னொரு விஷயம், அனுஷத்திரம் அனுகிரகம் ஏன் இருக்குன்னா நானும் அனுஷனம். அதனால் அப்போ மகாபெரியவாவை பார்த்து அவருடைய ஜெயந்திக்கு நான் போயிருக்கேன். இப்போது அதே மாதிரி இன்னைக்கு வந்து டாக்டர் ஹண்டே சார் கையால் இந்த அனுஷத்தின் அனுகிரகம் என் முதுகில் தட்டுறதுக்கு காரணம் எனக்கு கிடைச்சது வந்து நிஜமாவே அந்த பத்மஸ்ரீக்கு ஜெயந்தி விழா நடந்த மாதிரி இருந்தது. மேடம் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து அந்த மகாபெரியான அனுகிரகம் தான் இங்கே டாக்டர் ஹண்டே சார் கையால் எனக்கு வந்து கிடைக்கிறது. மனசுக்கு ஒரு ஆறுதலாகவும் மகிழ்ச்சியை தரக்கூடியதாகவும் இருக்கிறது. ஏனென்றால் நான் என்னுடைய மருத்துவமனை சிறிய அளவிலே 1950ஆம் ஆண்டு நான் ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு 23 வயசு. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் என்றால், எனக்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த லக்ஷ்மி டாக்கீஸ் ரோட் கார்னரில் என்னுடைய கிளினிக் சாத்துர் மாசத்திற்காக பாரத அதிர்ஷ்டம் நம்முடைய மகாபெரியவர் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். He was passing through my clinic. இது அவரோட வரக்கூடியவர்கள் எனக்கு காலையிலேயே சொல்லி, அவர் ஏறத்தாழ 8:30-9 மணிக்கு இந்த பக்கம் வருவார். நீங்கள் அவர் ஐயோ எனக்கு இது சான்ஸ் அப்படின்னு நான் அவர் தட்டில் பழலாம் காமிச்சேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவர் டாக்டர் ஹண்டே இங்கே நிறைய ஏழைகளுக்கு எல்லாம் வைத்தியம் பண்ணுறாரு. மகா பெரியவா உங்கள் பேர் என்னன்னு கேட்டார். அதுலேருந்து ஒரு பாயிண்ட்டு, ஹண்டே என்பது என்னுடைய ஃபேமிலி பேர். என் பேர் நான் சொல்லலை. அவங்க நான் சொன்னேன், ஐயா வெங்கடரமணா என்னுடைய பேருன்னு சொன்னேன். அது வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி போனார். நான் நினைக்கிறேன் அது ஒரு பெரிய பவர், அது ஒரு எனக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்று நான் நினைக்கிறேன். இது சான்ஸ் கிடைக்காது, மகா பெரியவரை பார்க்குற சான்ஸ் கிடைக்காது. உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யறதுக்கு சான்ஸ் கிடைச்சா அதை நழுவ விடாதீங்க. அந்த சான்ஸ் அப்புறம் கிடைக்காது. டோன்ட் மிஸ் த சான்ஸ். இஃப் யூ மிஸ் த சான்ஸ் ஐ ஆம் இட் ஃபுல். ஸோ அது நழுவ விடாதீங்க. இதுதான் நான் என் 99 வயசு. இப்போ அடுத்த வருஷம் இருந்தேன்னா 100 ஆகும். நான் இந்த நேரத்தில் நான் எல்லாருக்கும் சொல்றது ஒரே ஒரு வேண்டுகோள், அதை விட ஒரு கிரேட்டர் திங் கிடையாது. இட்ஸ் ஈக்குவல் டு millions and millions of dollars pleasure. If you get a chance to do good, மிட் நைட்டில் போயிருக்காது. என்னுடைய கார் ஓட்டிக்கிட்டு மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு தொண்டை கத்துறான், ஐயா நான் செத்து ஜெனரல் ஹாஸ்பிட்டலில். நான் டிரைவர் இல்லை, நானா கார் ஓட்டிக்கிட்டு டிஎம்சிக்கு போய் அந்த வார்டு அங்கே எல்லா அங்கே இருக்கிற டாக்டர் டீன் வரல மெசேஜ் போயிடுச்சு,
போய் அவனோட 10 நிமிஷம் உட்கார்ந்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி வந்தா குணமடைந்தா அந்த நியூஸ் எம்ஜிஆர் வரல போயிடுச்சு. எதுக்குன்னா அந்த போனது நான் எவ்வளோ ஹாப்பி. அதனால அதை விடாதீங்கோ என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த சகோதரர்களுக்கு இந்த வாய்ப்படுத்தலுக்காக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ரொம்ப சந்தோஷம். விழாவில் பங்கெடுத்துக் கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர காமகோடி சங்கர சத்குரு மகாராஜ் கி ஜெய். பெரியவா சரணம். பெரியவா சரணம்.